அத்தியாயம் 1. என் கூட வரியா? ரத்னபுரி நான்கு புறமும் மலையால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய கிராமம். தெற்கு பகுதியில் காணப்படும் அடர்ந்த வனம் அந்த ஊருக்கு நல்ல மழையையும் மழையின் பொருட்டு செல்வ செழிப்பையும் வாரி வழங்கி கொண்டிருந்தது. தெற்கே காணப்பட்ட அந்த காட்டு பகுதிக்கு ரத்னபுரிக்கு சற்றே முன்னதாக அமைந்திருந்தது அந்த பாழடைந்த மண்டபம். பகலிலேயே வௌவாலின் நாற்றத்தோடு இருள் அடைந்து காணப்படும் அந்த மண்டபத்துக்கு அந்த காலத்தில் வசந்த மண்டபம் என்று பெயர்தான் வசந்த மண்டபமே தவிர அந்த பக்கம் செல்வதற்கே நடுங்கும் சூழ்நிலை. பகல் பொழுது முழுவதும் அமைதியாக காணப்பட்ட அந்த மண்டபம் இருள் சூழ சூழ தன் உண்மை முகத்தை வெளிக்காட்ட தொடங்கியது. இன்னதென்று இனங்காண முடியாத நாற்றம் அந்த மண்டபத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. வௌவால்கள் அனைத்தும் அந்த மண்டபத்தை சுற்றி வர தொடங்க மற்ற உயிரினங்கள் அனைத்தும் பயத்தில் அலற தொடங்கின. அதன் பிறகு அவை தன் இருப்பிடத்தை வெளிப்படுத்த விரும்பாமல் அமைதியாகின. அதனால் அந்த பகுதியே மயான அமைதியில் திளைத்துக் கொண்டிருந்தது. அதே நேரம் ரத்னபுரி கிராமத்தின் பிரதான பகுதியில் அமைந்திருந்த சிவன் கோவிலில் ரத்னகிரீஸ்வரருக்கும் ரத்னாம்பாளுக்கும் மங்கள ஆரத்தி நடந்து கொண்டிருந்தது. இருள் சூழத் தொடங்கிய அந்தி மாலை நேரம் என்பதால் அர்ச்சகரையும் கோவில் தர்மகர்த்தாவான சதாசிவத்தையும் தவிர அந்த கோவிலில் யாரும் இல்லை. மங்கள ஆரத்தியில் மனம் நிலைக்காத தர்மகர்த்தா சதாசிவம், அர்ச்சகரே சீக்கிரம் முடிங்க என்று அவசரப்படுத்தினார். 5 நிமிஷம் இதோ வந்துட்டேன் என்று ரத்னகிரீஸ்வரர் சன்னதிக்குள் ஓடிய அர்ச்சகர் கையில் ரத்னகிரீஸ்வரரின் உருவம் பொறித்த தங்க டாலரோடு திரும்பி வந்தார். என்ன சாமி இது என்று சதாசிவம் புரியாமல் கேட்டார். இது அம்மா கொடுத்த டாலர், சுவாமி பக்கத்துல வச்சு பூஜை பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னா என்று அர்ச்சகர் விளக்கினார். எதுக்கு என்று தர்மகர்த்தா கேட்டார். என்ன தர்மகர்த்தாவாள், என்ன தெரியாத மாதிரி கேக்குறேன்? எல்லாம் அந்த மோகினி பிசாசுக்கு பயந்துண்டுதான். அப்படியா என்று வியப்பு கலந்த பயத்தோடு தர்மகர்த்தா அதை பெற்றுக்கொண்டார். சரி சரி, சீக்கிரம் நடை சாத்திட்டு சாவியை கொடுங்க, மணி 8 போகுது என்று கடமை உணர்வோடு சதாசிவம் அர்ச்சகரை மீண்டும் அவசரப்படுத்தினார். ரத்னகிரீஸ்வரர் ரத்னாம்பாள் சன்னதிகள் நடை சாத்தப்பட்டதும் அர்ச்சகரிடம் இருந்து சாவியை பெற்றுக்கொண்ட சதாசிவம் வேகமாக நடக்கலானார். செத்த மெதுவா நடங்கோ, எனக்கு மூச்சு வாங்குறது என்று அர்ச்சகர் மூச்சு வாங்கியபடியே பேசினார். கோபுர வாயிலை கடந்ததும் அர்ச்சகர் மற்றும் தர்மகர்த்தாவோடு அந்த கோவிலின் வாட்ச்மேனாக பணிபுரியும் 40 வயது மதிக்கத்தக்க தங்கமணியும் இணைந்து நடந்தான். சாமி சீக்கிரம் வாங்க, மணி 8 ஆயிடுச்சு, இதுக்கு மேல வெளியில சுத்துறது நமக்கு நல்லதில்ல என்று தர்மகர்த்தா சதாசிவத்தின் குரல் மிகுந்த எச்சரிக்கையோடு அதே சமயத்தில் கலவரத்தோடு ஒலித்தது. அவர்கள் இருவரும் ஓட்டமும் நடையுமாய் அவசர அவசரமாக கோவில் தெருவில் இருந்து வெளியேறி வெவ்வேறு திசைகளில் பிரிந்து தங்கள் வீட்டை நோக்கி நடந்தனர். தங்கமணி அர்ச்சகருக்கு பின்னால் நடந்தான். அர்ச்சகரின் மனம் ஊருக்கு வெளியே பாழடைந்து கிடந்த மண்டபத்தை எண்ணியது. மணி 8 தொடும் இந்த நேரத்தில் எதற்கு அந்த பாழும் நினைவு என்று அவருடைய மனம் அதை மறுதலித்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உரக்க கூறியபடியே அர்ச்சகர் நடை போட்டார். தங்கமணி தெனாவட்டோடு ஒரு பீடியை பற்ற வைத்தபடி சற்று தூரம் அவருக்கு பின்னால் நடந்தான். அர்ச்சகர் பீடியின் நாற்றத்தால் நாசியை மூடிக்கொண்டு திரும்பி தங்கமணியை முறைத்தார். தங்கமணி அவர் சென்ற திசைக்கு பக்கவாட்டில் இருந்த ஒரு சிறிய சந்தில் நுழைந்தான். பீடியின் கதகதப்பு அவனுக்குள் ஏதோ ஒரு கிளர்ச்சியை கொடுத்தது. எங்கிருந்தோ வீசிய காற்றின் குளிர் வேறு அவன் முகத்தில் அறைய அவன் வேட்டி காற்றில் பறந்தது. ரத்தினகிரீஸ்வரர் ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்ததை அறிந்த வௌவால் ஒன்று சுதந்திரமாக பறந்து அந்த ஊர்கோடியில் இருந்த மலையடிவாரத்தின் பாழடைந்த மண்டபத்தை அடைந்தது. வௌவால் மண்டபத்தை அடைந்ததும் அங்கு மெல்லிய மல்லிகையின் மனம் பரவியது. அந்த மண்டபத்தில் இடதுபுறம் இருந்த புளிய மரத்தில் இருந்து கரிய நிற உருவம் ஒன்று பறந்து வந்து மண்டபத்தின் வாயிலில் நின்றது. அது சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அகோரமாக சிரித்தது. அதன் கண்கள் இரண்டும் நெருப்பு துண்டுகள் போல எரிந்து கொண்டிருந்தன.
நாக்கு 1 அடி நீளம் வெளியே நீண்டு உள்ளே சென்று அடங்கியது. இன்று இரவு தனக்கு யாரேனும் கிடைப்பார்களா என்ற நோக்கத்தோடு மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தது. அது நடக்க நடக்க மெல்லிய சலங்கை ஓசை கேட்கத் தொடங்கியது. அந்த சலங்கை ஓசை ரத்னபுரி முழுவதும் ஒருவித அமானுஷ்யத்தை உண்டு பண்ணியது. அந்த அமானுஷ்ய சலங்கை ஓசை அஸ்திகம் நாஸ்திகம் என்று எல்லாவற்றையும் தின்று உயிர் பயத்தை மட்டும் பரிசளித்தது. இருட்டு சலங்கை ஓசை இரண்டும் அவ்வூர் மக்களுக்கு 48 வருடங்களாக பழக்கப்பட்டதுதான் என்றாலும் அவர்களின் பயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. சலங்கை ஓசை கேட்டதும் கிராம மக்கள் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று அச்சத்தில் முணுமுணுக்கத் தொடங்கினர். அப்பா ரத்னகிரீஸ்வரா, எங்களை இந்த மோகினி கிட்ட இருந்து காப்பாத்து என்று குடிசையில் முடங்கி கிடந்த பெருசு ஒன்று பயத்தோடு சுவரில் படமாக தொங்கிக் கொண்டிருந்த ரத்னகிரீஸ்வரரிடம் பிரார்த்தனை செய்தது. நல்ல வேளை நான் தப்பிச்சேன் என்று அர்ச்சகர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தபடியே கூறினார். ஏன் இன்னைக்கு லேட்டு என்ற கேள்வியோடு அவருடைய மனைவி கமலா வீட்டு கதவை சாத்தினாள். தங்கமணி காற்றில் பறக்கும் தன்னுடைய வேட்டியை சரி செய்தபடி மெதுவாக நடக்க அவனுக்கு பின்னால் கொலுசு அணிந்த ஒரு பெண் நடந்து வருவது போல் அவனுக்கு தோன்றியது. அவன் மனதிற்குள் மெல்லிய பயம் தோன்ற பயந்த விழிகளோடு தன்னுடைய தலையை மெல்ல திருப்பினான். எங்கேயோ தொலைவில் ஒரு நாய் ஊளையிடும் ஓசை அவன் செவிகளில் மோதி அவனுக்குள் கலவரத்தை உருவாக்கியது. கலவர எண்ணங்கள் நடுக்கத்தை கொடுக்க அவனுக்கு வேர்த்து கொட்டியது. கொலுசு ஓசை அவனுக்கு மிக அருகில் கேட்க அவன் பார்வையை 4 புறமும் சுழற்றி அச்சத்தோடு பார்த்தான். இங்கிருப்பது ஆபத்து என்று அவன் மூளையில் எச்சரிக்கை கொடி பறக்க வேக வேகமாக தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான்.